ரசம் நல்ல மணமா, சுவையா இருக்கணுமா, அப்போ ரசப்பொடி இந்த மாதிரி அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்து லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு வறுத்துருங்க. வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. 1/2 கப் மல்லி விதைய அதே மாதிரி வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாத்திருங்க. 1/4 கப் சீரகம், 1/4 கப் மிளகு, 8லேருந்து 10 காஞ்ச மிளகா, 1/4 கப் கறிவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்துருங்க. வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாத்திருங்க. இது கூட கொஞ்சமா விரலி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது எல்லா கடையிலயுமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீட்ல இருக்கிற மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து இந்த பொடி கெடாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கறது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரசம் எப்போல்லாம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ரசம் தாளிச்சிட்டு பூண்டு, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் புளி கரைச்சி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி சேர்த்துட்டு கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையாக மணமாக ரசம் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.